friends, welcome to Career Growth 360. நீங்கள் பைத்தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு 100% ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பைத்தான் படிக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து மைண்டில் வரும். பட் ஆனால் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் வந்து நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது, எவ்வளவு சேலரி, ஸோ நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கடல் மாதிரி. அதில் எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் கோட் பண்ணுறதுக்கான ஐடிஇ, அந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் என்னென்ன டோட்டலாக இருக்குது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது மூலமாக நீங்கள் எதை கரெக்டாக சூஸ் பண்ணி படிக்கலாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களால் வர முடியும். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது பைத்தானில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஆவரேஜாக என்ன சேலரி கொடுக்குறாங்க எந்த ஜாப் ரோலுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஜாப் ரோல் தான். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஜாப் ரோல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து வேலை தேடுறீங்க, இல்லை வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் ரோல்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெப் டெவலப்பர். ஸோ இந்தியாவில் வெப் டெவலப்பருக்கு ஆவரேஜாக ஸ்டார்டிங் சேலரி 3 lakh per annumல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் ஏரியா சூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதாவது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பைத்தானில் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பைத்தானில் ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு வரப்ப உங்களுடைய சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது ஆஸ் அ ஃப்ரெஷராக 5 lakh per annumல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சேலரி பேக்கேஜ் எல்லாமே ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் வந்து வேரி ஆகும். இங்கே கொடுத்துருக்கிறது மினிமம் சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனியை பொறுத்து இங்கே கொடுத்துருக்க சேலரியோட உங்களுக்கு அதிகமாக கூட வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 lakh per annum வந்து உங்களுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், இல்லை டேட்டா அனாலிஸ்ட், இந்த ரோல் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஜாப் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.7 lakh per annumல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் பொசிஷன் ஜாப் ரோல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிகினராக 7 lakh per annum வந்து கொடுக்க நிறைய கம்பெனிஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் தான். நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இந்த ஓரியன்ட் ரோலுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 12 to 18 lakh per annum வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ஜாப் ரோல்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் நிறைய வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு காமனான கண்ணோட்டம் இருக்கும். பைத்தான்னா இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் படித்தா போதும், இல்லை ஊப்ஸ் கான்செப்ட் படித்தா போதும், நம்ம வந்து ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த கம்பெனியில் என்ன மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மேபி அவங்க பைத்தான் வெப் டெவலப்பருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பைத்தானில் என்னென்ன வெப் டெவலப்மெண்ட்டுக்கு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மினிமமாக வந்து வைப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தெரியணும், இல்லை கான்செப்ட்ஸ் தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வரப்போ ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனல் இன்ஜினியர் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து டெவலப்மெண்ட் ஏரியாலையும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது வந்து கோட் கம்பைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் விஷயங்கள், அதாவது வந்துட்டு
கோட் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அப்ளிகேஷனை வந்து ஸ்டேபிளாக ரன் பண்ண வைக்கிறதுக்கு, அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த ஏரியாஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ஸ்அப்பை வந்து டெவலப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேபிளாக வந்து இருக்கணும். அதாவது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அதில் ஃபீச்சர்ஸ் வந்து மாறிட்டு இருக்கு, இல்லை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அது ஓப்பன் ஆகலை, ஏதாவது வந்து இஷ்யூ அந்த மாதிரி வருது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மாதிரி டெய்லி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேலு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் எந்த ஒரு பாதிப்பும் அடையக்கூடாது. ஸோ அது வந்து பழசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து மெயின்டைன் ஆகணும், அதே மாதிரி புது ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஸோ அதில் பைத்தான் அப்படிங்கிற கோட் சம்மந்தப்பட்டு வரப்போ பைத்தானும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டொமைனாக எடுத்து அந்த டொமைனுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறப்ப இது எல்லா டொமைன்ஸ்க்கும் முன்னாடி உங்களுக்கு பைத்தானுடைய பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க, நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 3 இம்பார்ட்டண்ட்டான வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்கான ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது வெப் டெவலப்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல், அதாவது வந்து ஒரு ஸ்மால் கம்பெனிக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் ஒரு 50 பேர் தான் ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் லெவல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரமிட் அப்படிங்கிற வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் ஸ்கேலர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பைத்தானில் வெப்சைட் தான் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட வேலை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்கில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது நீங்கள் ஒன்று ஜாங்கோ வந்து படிக்கலாம். ஸோ அது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஜாங்கோ படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃப்ளாஸ்க் அண்ட் பிரமிட் வந்து நீங்கள் படிங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ஏதாவது 1 or 2 நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து ஆஸ் அ பிகினரா நீங்க வந்து கத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க வந்து எப்படி வந்து ஒரு இஷ்யூ வந்தா சால்வ் பண்றது, நீங்களே ஒரு கோட் பண்ணி அந்த கோட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தா எப்படி சால்வ் பண்றது, ஸோ எப்படி டீபக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்தராக கோடிங் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸும் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்கு இங்கே டிஸ்பிளே இருக்க மாதிரி. பட் ஆனால் இது 3 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ ஆஸ் அ பிகினராக உங்களால் வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தா இந்த 3 மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். பட் ஆனால் ஆஸ் அ ஜாப் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஜாபுக்கு அவங்க என்ன டூல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து வெப் டெவலப்மெண்ட் பொறுத்தளவுக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் பைத்தானில் ஒரு ஆப் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. பட் ஆனால் ஒரு லைப்ரரி மூலமாக அதை பண்ண முடியும். ஸோ அந்த லைப்ரரி நேம் தான் கிவி. ஸோ கிவி லைப்ரரியை நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்க்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிவினா என்ன, அதை வந்து நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரன் பண்ணி நீங்கள் வந்து அதை டிப்ளாய் பண்ணணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணுறதுக்கு பில்டோசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பில்டோசர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற பர்பஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு பைத்தான் ஆப் டெவலப்பர்
ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க்ஸும் வந்து வரும். பட் ஆனால் பேசிக்காக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் தான் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஓகே, தேர்ட் நம்ம பார்க்க போகிறது கேம் டெவலப்மெண்ட். இப்போ பைத்தானில் நீங்கள் வந்து கேம் டெவலப்பர் ஆக போகிறீங்க, இல்லை கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு 2-3 டாப் மோஸ்ட் லைப்ரரியை பிக் பண்ணி கண்டிப்பாக அதோட பேசிக்ஸை வந்து நீங்கள் கற்றுட்டு போங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பைத்தான் பேசிக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணாமல் அடிஷ்னலாக பைத்தானில் எனக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் தெரியும், இந்த லைப்ரரி தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக ஒருத்தவங்க ப்ரொஃபைல் வந்து கொடுக்கறதுக்கும், அதாவது பைத்தான் பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீங்கள் அடிஷ்னலாக லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரியும் அப்படின்னு கொடுக்கறதுக்கும் உங்களோட ப்ரொஃபைல் தான் வந்து அந்த இடத்துல என்ஹான்ஸ்டாக தெரியும், உங்களோட ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு கிவி வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பை கேம், பை ஓப்பன் ஜிஎல், பாண்டா 3D இந்த மாதிரி வந்து சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த மாதிரி கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டொமைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டேட்டா அனாலிஸ்ட், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராசஸ்க்கு வந்துட்டு பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைத்தான் அப்படின்னா வெறும் ஜஸ்ட் பேசிக் கோடிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்காக, அதாவது இப்போ நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு அல்காரிதத்தை பொறுத்து அவங்க வந்து லைப்ரரிஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிஷின் லேர்னிங் டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு போறப்போ உங்களுக்கு மினிமம் 1-2 அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து தான் எந்த மாதிரியான லைப்ரரி நீங்க இம்போர்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். பட் ஆனால் ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு போக போறீங்க அப்படின்னா நீங்க பேசிக்கா கண்டிப்பா நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், அதே மாதிரி Scikit-learn. ஸோ இந்த 4 விஷயங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை இதோடைய பர்பஸ் என்ன, எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பேசிக்காக சொன்னது நான் சொன்ன 4 லைப்ரரிஸ். அது இல்லாமல் நீங்கள் டென்சர்ஃப்ளோ, ஸ்கைபை இதை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சில பைத்தான் லைப்ரரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நேமை மட்டும் சொல்லாமல் இந்த பர்டிகுலர் பாண்டாஸ் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெஃபினேஷனோடு நீங்கள் சொல்கிறப்ப ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு 4 லைப்ரரியை மட்டும் எடுத்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சம்பந்தப்பட்ட AI ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பைத்தான் டெஸ்டர். ஸோ வந்து இப்போ கோடிங் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா வந்து கோடருக்கு அப்ளை பண்ணலாம், இல்ல அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கேம் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எனக்கு கோடிங்கே வேணாம் அப்படிங்கிறவங்க அப்போ டெஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மற்ற டெஸ்டிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப பைத்தான் டெஸ்டிங் ரொம்பவே வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைத்தான் டெஸ்டிங்க்கு உங்களுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் அகைன் தெரிஞ்சாகணும். ஸோ அதில் பை டெஸ்ட் இருக்குது, ரோபோட் இருக்குது, யூனிட் டெஸ்ட், டாக் டெஸ்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டூல்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க கத்துக்கோங்க. இது மூலமா உங்களுக்கு டெஸ்டிங் சைட்ல போறப்ப நீங்க பேசிக்கா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை யூஸ் பண்ணவும் நீங்க பழக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்டிங் போறவங்க கண்டிப்பா இந்த லைப்ரரிஸ் எல்லாமே நீங்க படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப டொமைன் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பைத்தானை எந்த இடத்துல ரன் பண்றது, நீங்க எங்க போயிட்டு கோட் பண்ணலாம் பைத்தானா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு HTML CSS நீங்கள் வந்து டைப் பண்ணணும் இல்லை ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் நோட் பேடில் கூட பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம், சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பைத்தான் அப்படின்னு வர்றப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சப்ளைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கோடை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை சப்ளைம் டெக்ஸ்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கோட் எடிட்டராக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் IDE அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பைத்தானோடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் பைத்தானோடைய லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பைத்தானோடைய IDEs தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 6 IDE வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் IDE பைச்சார்ம், செகண்ட் ஸ்பைடர், தேர்ட் எக்லிப்ஸ், fourth PyDev, fifth idle, sixth wing. So இந்த IDE எல்லாமே டாப் மோஸ்ட் பைத்தான் யூசிங் IDEs. ஸோ நீங்கள் வந்து பைத்தான் வந்து கோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்யூமில் கண்டிப்பாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த ஐடியையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் ரெஸ்யூம் அப்படின்னு வரப்ப நீங்கள் என்ன ஐடி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும், என்ன கோட் எடிட்டர் யூஸ் பண்ண தெரியும், பைத்தானில் என்ன ஃப்ரேம் ஒர்க் தெரியும், என்ன லைப்ரரிஸ் தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான பைத்தான் ரெஸ்யூமா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமேலு நீங்கள் பைத்தான் ரிலேட்டடான ஜாபுக்கு படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதற்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் படிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரெஸ்யூம்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பைத்தான் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு படிக்க போகிறீங்க இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.